தாவேக்கான்ற விஜயை சொல்றீங்களா? விஜய் சொல்றேன். விஜய் அதுவும் குறிப்பா காரைக்குடியில் இப்போ நடந்தது. காரைக்குடி அது இன்னும் ஏன்னா 12:30 2:30 மணி வரைக்கும் 2:45 மணி வரைக்கும் பர்மிஷன் அப்படின்ற ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க அவங்க. இவர் விஜய் 10 மணிக்கெலாம் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து அதுக்கு பிறகு மதுரையிலேருந்து காரைக்குடி அதிகபட்சமாக 2 மணி நேரம். ஆனால் வண்டி போகுது 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 வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா இந்த முறை யாரும் அந்த வாகனத்தை பின்தொடர்றது, பின்னாடி வர்றது, அப்புறம் ரீல்ஸ் எடுக்கிறதுலாம். ஆனால் வழிநெடுக்க இருக்கிற ஊர்கள், சின்ன சின்ன ஊர்கள் இருக்குல்ல, அங்கே இருக்கிற மக்கள் கொடுத்த வரவேற்பு அது அப்படியே தாமதமாவது. சில இடங்களில் அந்த இளைஞர்கள்லாம் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த பூக்கத்து கொடுக்கறது, சால்வை தூக்கி போடுறது, இதெல்லாம் நடக்குது. இது என்ன ஆயிடுது, இந்த பிரச்சனையை ஒரு கட்டத்தில் நகரத்துக்குள்ள நுழைய டவுனுக்குள்ள நுழைய சிட்டிக்குள்ள நுழைய உங்களுக்கு கூட்டம் அதிகமாகுது. காரணம் நெருக்கடி. அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் போய் பேச முடியலன்னு அவங்க அந்த நேரம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. அது ஓகே, ஒத்துக்க வேண்டியது தான். அது வந்தாச்சு. ஆனால் அங்கே வெயிட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். நம்ம ஊருக்கு வராருப்பா, பேசுறாருப்பா, என்ன பேச போகிறாரு இன்னைக்கு, அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த திட்டமிடல கொஞ்சம் முன்கூட்டியே வரலாமே அப்படின்னு எல்லாருடையதுதான். பொதுவாகவே எப்போ வந்தாலும் பேசிதான் ஆகணும். இந்த 10 மணித்த ஒரு 8 மணிக்கு கிளம்புவோமே இங்கேருந்து சென்னையிலேருந்து. இந்த பிளானிங் ஏன் முன்னாடி பண்ண மாட்டாங்க அவங்க? ஏன்னா இது புதுசா இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வாட்டி நடந்திருக்குது. இந்த இப்போ வரைக்கும் பிளானிங் இல்லாமல் இருக்காங்களே. தான் இல்லை, இது கண்டிப்பாக ஒரு பிளானிங் பண்ணணும் நீங்கள். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, 10 நாள் தான். 10 நாள் தான் பரப்புரை பண்ண முடியும். இதுக்குள்ள எவ்வளவு தூரம் நம்மளால கவரேஜ் பண்ண முடியுமா? ஏன்னா விஜய்ன்ற அந்த ஒற்றை மனிதரை வச்சுதான் அவ்வளவு பெரிய கூட்டம் வருது. இப்படி வரும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பிளான் பண்ணி, இப்ப வரதான் செய்யும் கூட்டம், ஆனா முன்ன விட எவ்வளவு பரவாயில்ல, தாராளமா சொல்லலாம். முன்ன போக விடாம இது பண்ண ஒன்றில். இதுல அவருடைய நீலாங்கரை வீட்டுல வேலூருக்கு போறதுக்குள்ள படாதபாடுபட்டாப்புல அதெல்லாம் தாட்டி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் ஒன்று பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். பண்ணால் இருக்கிற அந்த 10 நாள்ல மிக சரியாக அந்த பிரச்சார பயணத்தை செய்ய முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.